அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் பங்குனி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை 25/3/2025. ஏகாதசி திதி நாளை அதிகாலை 3:46 வரை. அதன் பிறகு துவாதசி திதி திருவோணம் நட்சத்திரம் நாளை அதிகாலை 3:47 வரை. அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம். மேல் நோக்கு நாள். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மீன லக்னம். லக்னத்திலேயே சூரியன் ராகுடன் புதனும் சுக்கிரனும் வக்ரமாக, ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான். இன்று என்ன செய்யலாம்? சொத்து விவகாரங்கள் பேசி தீர்க்க, முட்செடிகள் அகற்ற, தற்காப்பு கலைகள் பயில, பணியாட்களை விடுவிக்க, மின்னணு சாதனங்கள் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வாழ்க்கை என்பது தனிமையில் வாழ்வது இல்லை, மற்றவர்கள் மனதிலே இனிமையாக வாழ்வதுதான் வாழ்க்கை. ஆமாங்க, சிலர்லாம் அவங்கவுங்க குடும்பத்தோடு அப்படி அப்படியே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. உறவினர்களையும் தாண்டி மற்றவர்களுக்கு உதவக்கூடிய சிந்தனையுடன் எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களுடைய இதயத்திலே இடம் பிடித்திருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுக்கு யோகாதிபதி, சுகாதிபதி, சந்தோஷத்தை தரக்கூடியவர் சந்திரன். அவருடைய நட்சத்திரத்திலே இன்றைக்கி அவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் ஏதாவது ஒரு பெரிய நல்ல செய்தியை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஏமாந்து போன தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விலை உயர்ந்த ரத்தினங்கள், விலை உயர்ந்த தங்க ஆபரணங்கள் அதெல்லாம் இன்றைக்கி வாங்கிறது அல்லது இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. குடும்ப பாகப்பிரிவினை விஷயங்கள், விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி பேசலாம். அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. அதே போல் சில முக்கியஸ்தர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குரு பகவான் உங்களுக்கு யோகாதிபதி. அப்படிப்பட்ட பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சுகாதிபதி சந்திரனை இன்றைக்கி பார்த்துட்டு இருக்காருங்க. அதனால் வீடு மனம் வாங்கிறது, முன்பணம் தர்றது, அக்ரிமெண்ட் போடுறது அதெல்லாம் கூட இன்றைக்கி சர்வசாதாரணமாக நீங்கள் நினச்ச மாதிரி நடந்து முடியுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாம் கிடைக்கும். புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் வருவாங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால மேற்கொண்டு கிளைகள் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன நெருடல்கள் அதெல்லாம் இன்னைக்கு சரியாகும். மேலதிகாரி இன்னைக்கு ஆதரவாக பேசுவார். உங்ககிட்ட தனிப்பட்ட வகையில் பேசி சில பொறுப்புகளை ஒப்படைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 12ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது நல்லது. நானும் சிக்கனமாக தான் இருக்கலாம் நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குதுன்னு நீங்கள் சொல்கிறது கேட்குதுங்க. பிள்ளைகளால் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே,
புரிதல் உள்ள அன்பும், நம்பிக்கை உள்ள அன்பும், முயற்சி உள்ள வாழ்வும் என்றும் நிலைத்திருக்கும். ஆமாங்க, அன்பு சிலர்லாம் வந்து அப்படியே பாசமாக பேசுவாங்க, பழகுவாங்க. திடீர்னு பார்த்தோம்னா இல்லைங்க நாங்கள் பிரிஞ்சிட்டோங்க அப்படிம்பாங்க. அது கூடாதுங்க. பாசத்துலேயும் அன்புலேயும் ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கணும். ஒரு பரஸ்பரம் நம்பிக்கை இருக்க வரணும். அப்படி நம்பிக்கையும் புரிதலும் இருக்கிற அன்பு, பாசம் என்றைக்குமே மாறாதுங்க. அதே மாதிரி நீங்கள் எப்பயுமே முயன்று கொண்டே இருப்பீங்க. முடியாததையும் முயற்சியால் முடித்து காட்டக்கூடிய வல்லமைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ஜென்ம குரு உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. எந்த ஒரு வேலையை தொட்டாலும் அதை எப்படி முடிக்கலான்னு முன்கூட்டியே யோசிக்கிறது நல்லது. திட்டமிடுதல் நல்லதுங்க. திட்டமிடாமல் இல்லாமல் எதுக்குள்ளாரையும் போய் சிக்கிக்காதீங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால சில நேரங்களில் கோபமாக பேசுவீங்க. வீடு மனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாம் கூட இன்றைக்கு சாதகமாகவே முடியுங்க. லாபஸ்தானத்தில் தான் உங்களுக்கு 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. 12 ராசியிலே உங்களுக்கு தான் அது ஒரு அதிர்ஷ்டகரமான அமைப்பு. அதனால் திடீர் பண வரவுக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எப்போ வாங்கி போட்ட இடம் இப்போ நல்ல விலை விற்கிது. அந்த பக்கமாக வந்து பைபாஸ் ரோடு வருது, அதனால் விலை அதிகமாகிடுச்சு, ஒசந்துடுச்சு. அப்படிங்கிற வகையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு யோகம், திடீர் அதிர்ஷ்டம் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. அதிகாரிகளும் உங்ககிட்ட ஆதரவாக பேசுவாங்கங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபகரமாகவும் இருக்கும். புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே உங்களுக்கு சுமூகமாக முடியுங்க. 5ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால தாய் வழி உறவினர்களுடன் சின்ன சின்ன கருத்து மோதல் வர வாய்ப்பு இருக்குது. பழைய நண்பர்களிடமும் கொஞ்சம் சின்ன இடைவெளி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் வேலை சுமை இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, அடுத்தவரிடம் இருக்கக்கூடிய 1000 ரூபாயை விட உன்னிடம் இருக்கக்கூடிய 1 ரூபாய் தான் உனக்கு எப்பொழுதும் நம்பிக்கையை கொடுக்கும். ஆமாங்க, சிலர் நான் தரேன், நான் இருக்கும்போது ஏன் கவலைப்படுறேன், கடைசி வரைக்கும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் தரவே மாட்டாங்க. அதனால தாங்க அடுத்தவங்கள்ட்ட இருக்கிற ரூபாய், அடுத்தவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பணக்காரத்தனம் அதெல்லாம் நீங்கள் என்றைக்குமே நம்ப மாட்டீங்க. நாம் உழைக்கணும், நாம் முன்னுக்கு வரணும், நம்ம உழைப்பில் நம்ம சொந்த காலில் நாம் நின்று காட்டணும்னு எங்கும் எப்பொழுதும் 1 ரூபாயாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் அதை வைத்து கொண்டு மேலே மேலே வளர்ச்சிக்கான பாதைகளை தேடுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் சின்ன சின்ன சங்கடங்களையும் தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ஏன்னா சந்திராஷ்டமம் 2-3 நாளாகவே போயின்னு இருக்குதுங்க. இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. அவசர முடிவுகள்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக சோர்வு, களைப்பு இருக்கும். கொஞ்சம் முன்கோபம் இன்னைக்கு இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து எதுலையும் போட்டு சிக்கிக்காதீங்க. அதே மாதிரி குடும்பத்தில் கூட எல்லாரையும் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே லாபகரமாக முடியும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்க. இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் குடும்ப அந்தரங்க விஷயங்களை விளையாட்டு சொல்லிக்க வேண்டாம். அடுத்தவங்களுடைய அந்தரங்கத்திலையும் மூக்க நுழைக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க. ஒரு வகையில் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரித்து கொண்டே போகுங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல முக்கிய கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் நீங்கள் வேணான்னு சொன்னால் கூட நீங்கள் தாங்க அதுக்கு தகுதியானவராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பொறுப்புகளை உங்கள்கிட்ட ஒப்படைப்பாங்க.
போட்டிகள் இல்லாமல் எல்லாத்துலேயுமே நீங்கள் தேர்ந்தெடுக்கவும் படுவீங்க. இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு நெல்லிக்காய் அல்லது வெள்ளரிக்காய் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, நீச்சல் தெரிந்தவர்களுக்கு ஆழம் என்றும் பெரிதாக தெரிவதில்லை. அதே போல் வாழ்க்கையை நேசித்து வாழ்பவர்களுக்கு எந்த கஷ்டமும் எப்போதும் தெரிவதில்லை. ஆமாங்க, நீங்கள் வாழ்க்கையை நேசிப்பீங்க, வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு வாழுறீங்க. அதனால தாங்க எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் கூட அதெல்லாம் உங்கள் மனசில் ஏற்றிக்காமல், மண்டையில் ஏற்றிக்காமல் இதுவும் கடந்து போகுங்கிற நம்பிக்கையில் எங்கும் எப்பொழுதும் வாழ்க்கையை எளிதாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்களையே பார்க்குறாரு இன்னைக்கு. அதனால் எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் அழகாக இருப்பீங்க, அற்புதமாக பேசுவீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. வெளிவட்டாரத்தில் நீங்கள் எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. போட்டிகளாக இருந்தாலும் பேட்டிகளாக இருந்தாலும் இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. ஆனாலும் அஷ்டமத்து சனி கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால சின்ன சின்னதாக மனக்கசப்புகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். ஒரு சிலர் நம்மளை ஏமாற்றிட்டாங்க, நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. அதை நினச்சி பார்க்கும்போது மனசு ரொம்ப வலிக்குது, சங்கடமாக இருக்குது அப்படின்னு சில நேரங்களில் நினச்சாலும் அடுத்த நேரம் அந்த ஞாபகத்தை தூக்கி போட்டுட்டு சரி முன்னேறத்துக்கான வழியை பார்ப்போம், உலகம் உருண்டை தானே, எல்லாம் திரும்பி வருவாங்க, அப்போ பேசிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது. புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் தேடி வருவாங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டுங்க. ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சின்ன சின்ன விவாதங்கள் குடும்பத்தில் விலகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நிஜம் இல்லாத மனிதர்களின் நிறம் சீக்கிரம் மாறிவிடும். ஆமாங்க, சிலர்லாம் அப்படின்னு நடிப்பாங்க. அதே மாதிரி விளம்பரத்தால் சிலரெல்லாம் முன்னுக்கு வந்துடுவாங்க. அவங்களே அவங்கள விளம்பரப்படுத்திப்பாங்க. அதெல்லாம் நிலைக்காது, நீடிக்காதுங்க. எப்பொழுதுமே நிஜமும் உண்மையும் தான் என்றைக்குமே நிலைத்து நிற்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு குறுக்கு வழியில் திடுதிடுன்னு முன்னேறதை விட நேர் வழியில் போய் நேரம் கடந்தால் கூட பரவாயில்லன்னு நிலையான வெற்றியை நம்புபவர்கள், பெறுபவர்கள், விரும்புபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் இன்னைக்கு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த பேச்சுவார்த்தைகளில் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வருங்க. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சாதகமாகுங்க. அடகில் இருக்கக்கூடிய நகைகளை கூட இன்னைக்கு நீங்கள் மீட்டெடுப்பீங்க. பணவரவும் சந்தோஷமும் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாகவே உண்டுங்க. முடியாதுன்னு நினைத்த காரியங்களை இன்னைக்கு நீங்கள் முடித்து காட்டுவீங்க. வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் மூலமாகவும் சில உதவிகள் இங்கே உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரமும் இன்னைக்கு உங்களுக்கு விறுவிறுப்பாக இருக்கும். ரொம்ப நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க.
சிலர் புது வேலை தேடின்னு இருக்கீங்க, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த கண்டகச்சனை இருக்கிறதுனால மேலதிகாரிகளாக இருந்தாலும் சரி, கூட வேலை பார்க்குற சக ஊழியராக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி சிலருக்கு புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள் மறைஞ்சு கிடக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது நல்லது. திடீர்னு அதே அறிமுகமாகறவங்கள நம்பாதீங்க, அதுலேயும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, நிலத்தில் முளைக்கும் களைகள் பெரிய மரங்களாவதில்லை. அதே போல அற்ப ஆசைகள் பெரிய வெற்றியையும் சந்தோஷத்தையும் பெற்று தருவதில்லை. ஆமாங்க, அதனால தாங்க இந்த சின்ன சின்ன ஆசை, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்படுறது, அதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. பெருசாக குறிக்கோளோட, பெரிய ஒரு எண்ணங்களோட, பெரிய லட்சியங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஆனால் ராசிக்குள்ளேயே கேது உட்கார்ந்துக்கிட்டு நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறாரு, சாப்பிட விட மாட்டேங்கிறாரு, தூங்க விட மாட்டேங்கிறாரு. ஏதாவது ஒரு வகையில் ஏதானும் ஒரு மண்டை குடைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. ஆனாலும் அதையும் தாண்டி 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனாலையும், அந்த குரு பகவானுடைய அருட்பார்வை அந்த கேது மேலே படுறதுனாலையும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. நமக்கும் நல்ல காலம் இருக்குது, நமக்கும் எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையும் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சிங்க. அதே போல் சனி பகவானும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் இன்னைக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் நல்ல வளர்ச்சி இருக்குது. பிள்ளைகளால் குடும்பத்தில் ஒரு பெயர் புகழ் கௌரவம் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு லாபம் கிடைக்கும். புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. அதிகாரியுடன் இருந்து வந்த வாக்குவாதங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உங்கள் ராசியை 4 கிரகங்கள் நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வராதீங்க. அதே மாதிரி மற்றவங்களுடைய சின்ன சின்ன சில சிக்கல்கள் அதில் போய் நீங்கள் மாட்டிக்கக்கூடாது. அதுலேயும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வலிமை மிக்க வீரனாக இருப்பதை விட ஒருவர் பொறுமை மிக்கவராக இருப்பது நல்லதுங்க. ஒரு நகரத்தை ஆள்பவரை காட்டிலும் தன்னுடைய மனதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து கட்டுப்பாடுடன் வாழ்பவர்கள் பெரிய தலைவர்கள்ங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் அமைதியாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. ரொம்ப அமைதியாக போயிட்டாலும் ஏமாளின்னு முத்திர குத்துறாங்க. அதனால் ரொம்பலாம் அமைதியாக இருந்துடக்கூடாதுன்னு உங்கள் உள்மனசு சொல்கிறது கேட்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே ஒன்றும் சரியாக வரல, அதனால் வேறு வீடு மாறிடலாம். சித்திரை மாதம் பிறக்க போகுது, புது வருஷம் பிறந்த உடனே வேறு வீட்டுக்கு மாறிட வேண்டிதான் அப்படிங்கிற முடிவுக்கு இன்றைக்கி சில வீடுகள் சில இடங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க தொடங்குவீங்க. அமையறதுக்கான வாய்ப்புகள்
உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கே 6வது வீட்டில் சுக்கிரன் புதன் எல்லாமே மறைஞ்சு கிடக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் சின்ன சின்னதாக பழைய நண்பர்களுடன் கருத்து மோதல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் உறவினர்களை பகைச்சிக்காமல் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போனீங்கன்னா நலமாக இருக்குங்க. சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைங்க சந்தோஷத்தில் இருக்காங்களா சங்கடத்தில் இருக்காங்களா ஒன்றும் சரியாக புரிய மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் அவங்க முகத்தையே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி இன்றைய தினம் புதுசாக வேறு ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பேர் இருக்கும். அதிகாரிகளும் உங்களை பாராட்டி பேசுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க, வெற்றி உண்டுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவைப்படுதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, எல்லா விலங்குகளும் அதனதன் குணத்தில் வாழ்கின்றன. ஆனால் மனிதன் மட்டுமே எல்லா விலங்குகளின் கலவையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆமாங்க, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒவ்வொரு விலங்குகள் போல் அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் இருக்கும். சிலர்லாம் சொல்லுவாங்கள்ல, ஏங்க நாய் மாதிரி குறைச்சின்னு இருக்கீங்க அப்படின்னு நம்ம நண்பர்களே சில நேரம் சொல்லுவாங்க. நம்ம வேகமாக சத்தமாக ஏதாவது பேசினோம்னா. அது மாதிரி மனிதன் பல விலங்குகளின் கலவையாக வாழ்கிறானே அப்படிங்கிறத கொஞ்சம் புரிந்து கொண்டு நாம் எப்பொழுதும் மனிதனாகவே இருப்போம், மனிதாபிமானத்தோடையே இருப்போங்கிற கொள்கையோடு எங்கும் எப்பொழுதும் உதவும் கரங்களுக்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். சந்திரன் உங்களுக்கு பாக்யாதிபதி. பாக்யாதிபதினாலே பணவரவு கொடுக்கக்கூடியவர். அந்த நட்சத்திரத்தில் அந்த சந்தோஷத்தில் இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால நீங்களும் இன்னைக்கு சந்தோஷமாக எல்லா இடத்துலையும் இருப்பீங்க. குடும்பத்திலேயும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களும் உங்களை வாழ்த்துவாங்க. பரிசு பாராட்டுகளும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. அதே போல் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. அதே போல் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம், வீடு, மனை இதெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குரு பகவானின் அருட்பார்வை உங்கள் மேலே தொடர்ந்து கொண்டே இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. சந்தோஷமும் அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. அதே மாதிரி வேலையாட்களால் இருக்கக்கூடிய தொந்தரவுகள்லாம் இனிமேல் விலக ஆரம்பிச்சிடும். ஏன்னா சனிப்பயிற்சி வந்தாச்சு. இனிமேல் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. ஆனால் மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எப்பொழுதுமே நமக்கு ஆதரவாக இருக்காங்க. கீழே இருக்கிறவங்க கூட வேலை பார்க்குறவங்க இவங்க தான் தொந்தரவாக இருக்காங்கன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சுமார் தாங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, சுமையெல்லாம் எடையை பொறுத்ததல்ல, அவரவர்க்கு அமைவதை பொறுத்ததாகும். பூக்களுக்கு பனித்துளி கூட சுமையாகத்தான் இருக்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் அதிகமான சுமைகளை சுமக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களுக்கு மீறிய தகுதிக்கு மீறிய கஷ்டங்களெல்லாம்
நான் பார்த்துன்னு இருக்கேன், நான் தாங்கின்னு இருக்கேன்னு நெருக்கமானவர்களுடன் உருக்கமாக சில நேரம் பேசுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை விட்டு நகர்ந்து 2வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால சாதுரியமாக பேசுவீங்க, சாமர்த்தியமாக பேசுவீங்க, எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே மாதிரி வியாபாரமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. அதே மாதிரி வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே இனிமேல் அடக்கமாக இருக்கும். இன்றைக்கி எல்லாருமே உங்கள்கிட்ட அடங்கி போவாங்கங்க. அதே போல் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு சின்ன சின்ன சலுகைகள் எல்லாமே கிடைக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்காரு, கேந்திரம் பெற்று உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, வருங்காலம், அவங்களுடைய உத்தியோகம், அவங்களுடைய திருமணம், இதை பற்றி தான் இன்றைக்கி அதிகமாக நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க. எல்லாம் நல்ல விதத்தில் அமையுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தெய்வ வழிபாடும் இன்றைக்கி நீங்கள் பண்ணுவீங்க. இறைவனுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்குங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது, செலவுகள் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, உயிரற்ற மீன் தண்ணீர் போகும் பாதையிலேயே விழுந்தடித்து கொண்டு போகும். ஆனால் உயிருள்ள மீன் எப்பொழுதும் எதிர்நீச்சல் போட்டு கொண்டே இருக்கும். ஆமாங்க, நமக்கு இறைவன் புத்தியை மனசெல்லாம் கொடுத்துருக்கிறது காரணம் எதிர்நீச்சல் போடத்தானே தவிர ஏதோ கஷ்டம் வந்தது அந்த கஷ்டத்திலேயே கரைஞ்சி போயிட்டாருங்கிறதுக்காக இல்லை. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய தைரியசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டு இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்கும், வேலை சுமை இருக்குங்க. அதனால் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் வெளி உணவுகளை தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் முன்கோபத்தையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப சிரமமாக இருந்தது, எந்த வேலையும் முடியாமல் ரொம்ப திணறின்னு இருந்தீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்கும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. குரு பகவான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டுருக்காரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். இருந்தாலும் இன்றைய தினத்தில் வாடிக்கையாளர்கள், வேலையாட்கள், பங்குதாரர்கள் இவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது நல்லதுங்க. எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லின்னு இருக்க வேண்டாம், எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பேர் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் உத்தியோகத்திலேயும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. சக ஊழியர்களாக இருந்தாலும் அதுக்கு அடுத்தது மேலதிகாரிகளாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட உங்கள் குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தையும் நீங்கள் பார்த்து பயன்படுத்துங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, வாழ்க்கை கணக்கு கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கலில்
அடங்கவில்லை. ஆனால் அது புரிதலில் அடங்கியிருக்கிறது, ஒரு சூட்சுமத்தில் அடங்கியிருக்கிறது, ஒரு சூத்திரத்தில் அடங்கியிருக்கிறது. அந்த புரிதல் என்ற சூத்திரத்தை நாம் புரிந்து கொண்டால்தான் எல்லா கணக்குகளுக்கும் நமக்கு விடை கிடைக்கும். ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்கள மாதிரி நீங்கள் ஆட மாட்டீங்க, அழகாக கணக்கை போடுவீங்க, மனசுக்குள்ளார ஒரு புரிதலை உண்டாக்கிப்பீங்க. அதனால தாங்க குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் விதவிதமாக வந்தால் கூட பிரியாமல் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூத்திரதாரிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. செலவு தாங்க, எவ்வளோ வந்தாலும் பத்த மாட்டேங்குது, எடுத்தும் வைக்க முடியல, எங்கே போனாலும் செலவு தான். நம்மளை ரொம்ப எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க, முன்ன மாதிரி இல்லை. நானே கஷ்டப்பட்டுருக்கேன்னு அவங்கள்ட்ட போய் சொல்ல முடியுமா? ஏற்கனவே அவங்களே கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்படி தாங்க வாழ்க்கை ஓடின்னு இருக்குது. அப்படியே நான் கஷ்டத்தில் இருக்கேன்னு சொன்னாலும் கூட உங்களுக்கு என்னங்க குறைச்ச, நீங்கள் நல்லா தானங்க இருக்கீங்க, ஏங்க அப்படிலாம் சொல்கிறீங்கன்னு நம்மளையே அவங்க கேள்வி கேட்குறாங்க. சரி, அவங்க நினைக்கிற மாதிரியே நான் நல்லா தான் இருக்கேன்னு நாம் சொல்லிக்கலாங்கிற முடிவுக்கும் நீங்கள் வந்திருக்கீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்னைக்கு சின்னதாக ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வாக்குவாதம், அதெல்லாம் இன்னைக்கு சரியாகுங்க. அதே மாதிரி நண்பர்களும் இன்னைக்கு தேடி வருவாங்க. எப்படி இருந்த நீ இப்படி மாறிட்டேன்னு உங்களை பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. காலம் மாற்றுகிறது, ஏழரை சனியும் உங்களை மாற்றிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் மற்றவங்கள்ட்ட போய் நம்ம சொல்லிக்க முடியாது இல்லைங்களா? வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இருந்தாலும் நேற்று வந்தவங்கள்லாம் அள்ளிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் நமக்கு என்னவோ ஒரு நாள் நல்லா இருக்குது, 2 நாள் வியாபாரம் நல்லா இருக்க மாட்டேங்குதுன்னு சின்னதாக ஒரு கோபமும் உள்ளுக்குள்ளார வருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, வேலை சுமை இருந்தாலும் கூட அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் சந்தோஷம் உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் செலவினங்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, தோல்விகளை சுமக்காதே, வெற்றி குடியேறுவதற்கு மனதிலே இடம் வேண்டும். ஆமாங்க, மனசு ஃபுல்லாக ஒரே சோகத்தையும் தோல்வியையும் கவலைகளையுமே நிரப்பி வச்சுருந்தோம்னா அப்புறம் சந்தோஷம் எப்படி வரும்? அப்புறம் வெற்றி எப்படி நம்மளை பார்க்கும்? அதனால தாங்க தோல்விகளை எல்லாம் அவ்வப்போது துடைத்து தூர எறிந்து விட்டு வெற்றிக்காக தன்னுடைய இதயத்தை வெற்றிடமாக்கி வைத்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வீடு மாறலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, பட்ஜெட் இடிக்குது, ஏதோ இப்போ இருக்கிற வாடகை கொஞ்சம் பரவாயில்ல, அடுத்ததாக போனோம்னா இதை விட 5000 10,000 அதிகமாகுது, சமாளிக்க முடியுமான்னு தெரியலையேன்னு மனக்கணக்கு சில நேரங்களில் போட்டுக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் ராசிக்குள்ளார ஏகப்பட்ட கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. உணர்ச்சி வசப்பட்டு யாருக்கும் உறுதிமொழி தந்து விட வேண்டாங்க. அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. 7.5 சனியில் விரயச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால கணக்குகளை எழுதி வச்சு பாருங்கள். அதாவது செலவு கணக்கு இருக்கு இல்லைங்களா, அதை எழுதி வச்சு பாருங்கள். அதை எழுதி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக பிபி அதிகமாகும். எதை குறைக்கணும் எதை குறைக்கக்கூடாது அப்படிங்கிறது தெளிவு வரும். எழுதி வச்சு என்னங்க பண்ணுறது? எல்லாமே அத்தியாவசியமான செலவாக இருக்கும்போது எதை தான் குறைக்கிறதுன்னு சில நேரங்களில் நீங்களே அழுத்து கொள்வீங்க. உங்கள் ராசிக்கு இன்றைக்கு சாதகமாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால வீடுமனை வாங்கிறது விற்கிறது எல்லாமே லாபகரமாக இருக்கும். வியாபாரம் கூட இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. புது ஏஜென்சியோட கிடைக்கும். புது வேலையாட்களும் பொறுப்பாக அமைவாங்க. அதே மாதிரி
மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு சந்தோஷமும் உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கோவப்படாமல் இருக்கிறது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு, செல்வாக்கு அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்கள், உறவினர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. பக்தால்ஃபியா அப்படின்னு ஒரு மகரிஷிங்க. அவர் கடுமையான தவமெல்லாம் செய்யக்கூடியவருங்க. அவர்கிட்ட ஜனக மகாராஜன் சென்று, என்னுடைய மகளுக்கு நல்ல வரன் அமையாமல் இருக்கிறாங்க, நல்ல வரன் எப்போ அமையும், எப்படி அமையும், அதுக்கு நான் ஏதாவது பூஜைகள் செய்யணுமா, அதுக்கு நான் ஏதாவது வழிபாடு செய்யணுமா, அதுக்கு நான் ஏதாவது ஹோமங்கள் செய்யணுமா அப்படின்னு அவர் கேட்டிருக்காருங்க. அவர் உடனே சொன்னார், விஜய ஏகாதசின்னு ஒரு ஏகாதசி வரும். மாசி மாதம் முடிவு, பங்குனி மாத தொடக்கத்தில் அது வரும். அந்த நேரத்தில் அந்த ஏகாதசி அன்னைக்கு நீ கடுமையாக விரதம் இரு. அப்படி விரதம் இருந்தினா அதுக்கு அடுத்த விஜயா ஏகாதசியில் உன்னுடைய அரண்மனை நோக்கி ஒருவர் வருவார். அவர்தான் உன்னுடைய மகள் சீதா பிராட்டிக்கு அவன்தான் உண்மையான கணவன், அவன்தான் கணவனாவான். அவனுக்கு நீ உன்னுடைய மகளை திருமணம் செய்து வை அப்படின்னு அந்த மகரிஷி அருள்வாக்கு சொல்கிறாருங்க. உடனே அதை கேட்ட ஜனக மகாராஜன் அது மாதிரி விரதத்தை இருந்து அவர் கடைபிடிக்கிறாரு, விஷ்ணு பகவானை வணங்கி இருக்கிறாரு. அதே மாதிரி அந்த விஜய ஏகாதசியில் அழகாக ராமபிரான் அங்கே அரண்மனைக்கு வருகிறார் வில்லை வளைப்பதற்காக. இதெல்லாம் நடந்து முடிந்த இனிமையான சம்பவங்கள்ங்க. இதெல்லாம் ஸ்கந்த புராணத்தில் இது மாதிரி விஷயங்கள், இது மாதிரி பதிவுகள் அதிகமாக இருக்குதுங்க. இதே ராமபிரான் ராவணனை வெல்வதற்காக பல வேண்டுதல்கள், பல பிரார்த்தனைகள், பல விரதங்கள்லாம் இருந்திருக்கிறார். அவர் காட்டுக்குள்ளார இருக்கும்போது இதே மகரிஷி நீ ராவணனை வெல்லணும்னா விஜய ஏகாதசி அன்னைக்கு கடுமையாக விரதம் இருந்து விஷ்ணு பகவானை வேண்டிக்கொள் அப்படிங்கிறார். அதே மாதிரி விரதம் இருந்து தான் ராமபிரான் ஸ்ரீ ராவணனை போரிலே வெற்றி பெறுகிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருநாள் தான் இன்றைய நாள். இன்றைய தினத்தில் விஜய ஏகாதசி திருநாளாகும். இன்றைய தினத்தில் நாம் விரதம் இருந்தோம்னா என்ன நினச்சி நாம் கேட்குறோமோ அது நமக்கு கிடைக்கும். எப்படி விஜயதசமியானது வெற்றி தசமியாக இருக்கிறதோ அதே மாதிரி இன்றைய நாள் விஜய ஏகாதசியாகும். நாம் இருந்து வணங்குறது, இறைவனை இன்னைக்கு வணங்கினோம்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க. இன்றைய தினத்தில் அரிசி, மைசூர் பருப்பு, அந்த உளுத்தம்பருப்பு, அதுக்கடுத்து காலிஃப்ளவர், கேரட்டு, இன்னும் சிலது இந்த பூண்டு வெங்காயம் இதெல்லாம் இல்லாமல் சாப்பிட்றது நல்லது. ஏன்னா இதெல்லாம் அந்த விரதத்தை தடுக்கக்கூடிய சக்திக்குரியது. அது மாதிரி எதிர்மறை செயல்கள், எதிர்மறை எண்ணங்கள் எதுவுமே நம்ம மனசுக்குள்ளார வரவே கூடாது. ஏன்னா இன்றைக்கி என்ன வருதோ அதுதான் நமக்கு கிடைக்கும். நாம் எதை நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். அப்படி இருக்கும்போது நல்லதை நினைக்கணும். அப்படி நல்லதை நினச்சி நாம் இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணோம்னா நிச்சயமாக நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் முடி கட் பண்ணிக்கிறது, நகங்கள் அகற்றுறது, இதெல்லாம் ஏகாதசி நாளில் அதெல்லாம் செய்யக்கூடாது. அதுவும் விரதம் இருக்கிற போது இதெல்லாம் பண்ணக்கூடாது. தரையில் படுத்து எழுந்திருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் இருக்கக்கூடிய இந்த விஜய ஏகாதசி நம்முடைய பாவங்களை போக்குவதாக இருக்குது. நாம் என்னென்ன பாவம் செய்தோம்னு நமக்கே தெரியாது. இந்த பிறவியிலே நாம் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத நம்மால் உணர முடியாது. ஆனால் இந்த உடல் எப்படி கடந்து கடந்து பல பிறவிகளை கடந்து கடந்து வருகிறதோ அதே மாதிரி பாவ புண்ணியங்களும் கடந்து கடந்து நம்மை நோக்கி சேர்கிறது, கரைந்து கரைந்து சேர்கிறது. சிலருக்கு அதிகரித்து அதிகரித்து வரும். ஆனால் அந்த பாவங்கள் கரைந்து கரைந்து நாம்
அந்த பரமாத்மாவை அடையணும் அப்படின்னா இன்றைய தினத்தில் இந்த விஜய ஏகாதசி தினத்தில் நாம் விரதங்கள் இருக்கிறது நல்லதுங்க. ஜோதிட சாஸ்திரத்திலேயும் ஏகாதசி திதியை ரொம்ப பெருமையாக சொல்லப்பட்டிருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால விஜய ஏகாதசி திருநாளாகிய இன்றைய தினத்திலே முடிந்த வரைக்கும் விரதம் இருந்து எல்லாம் வல்ல விஷ்ணு பகவானாகிய பெருமாளை சேவிச்சோம்னா நாம் என்ன நினச்சி விரதம் இருக்கிறோமோ அதில் வெற்றி கிடைக்கும். நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாமே தீர்ந்து புண்ணியங்களும் நமக்கு சேரும். இன்றைய தினம் விரதம் இருந்தால் வாஜ்பாயி அந்த ஹோமம் அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஹோமம். அந்த ஹோமம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும், வெறும் விரதத்திலேயே கிடைக்கும். அதனால் விரதம் இருந்து விஷ்ணு பகவானை வேண்டுவோம், வெற்றிகளை பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை வாரி வழங்கும் இன்பகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.